अगस्तीश्वराय नमः। काली सरि गरि गम गम बम बधद बधनि निधनि सा शंकरा शंकरा स्थले गले वलंब्यलंबितं भुजंग तुंगमालिका डमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्ड ताण्डवं तनोतु नः शिवः शिवम् जटाकटाह सम्भ्रमभ्रमन्निलिम्ब निर्झरी विलोलवीचिवल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटमड्डमावके किशोर चन्द्रशेखरे रतिः प्रतिक्षणं मम जटाभुजङ्ग पिङ्गलस्फुरत्फणामणि प्रभा कदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्ध सिन्धुरस्फुरत्वगुत्तरीय मे दुरे मनो विनोदमद्भुतं बिभर्तु भूतभर्तरी सहस्रलोचन प्रभृत्य शेषलेख शेखर प्रसून धूलि धोरणी विधूसराङ्घ्रि पीठभू भुजङ्ग राजमानयानि बद्ध जाटजूटकः श्रियै चिराय जायतां चकोर बन्धुशेखरः चत्वरज्वलद्धनञ्जय स्फुलिङ्गभानिपीत पञ्चसायकं नमन्निलिम्पनायकम् सुधामयूखलेखया विराजमान शेखरं महाकपालि सम्पदे शिरोजटालमस्तुनः करालभालपट्टिका धगद्धगद्धगज्ज्वलद्धनञ्जयाहुतीकृत प्रचण्ड पञ्चसायके धराधरेन्द्र नन्दिनी कुचाग्र चित्रपत्रक प्रकल्पनैक शिल्पिनी त्रिलोचने रतिर्मम नवीन मेघमण्डली निरुद्ध दुर्धरस्फुरत्कुहू निषेधिनी तमः प्रबन्धबद्ध कन्धरः निलिम्ब निर्झरीधरस्तनोतु वृत्ति सिन्धुरः कलो निधान बन्धुरः श्रियं जगद्धुरन्धरः
पुरच्छिदं पुरच्छिदं भवच्छिदं मखच्छिदं गजच्छिदान्धकच्छिदं तमन्तकच्छिदं भजे अखर्व सर्वमङ्गलाकलाकदम्ब मञ्जरीरसप्रवाहमाधुरी विजृम्भणा मधुव्रतम् स्मरान्तकं पुरान्तकं भवान्तकं मखान्तकं गजान्तकान्धकान्तकं दमन्तकान्तकं भजे प्रवर्तित प्रचंड तांडवः शिवः प्रचंड तांडवः शिवः प्रचंड तांडवः शिवः दृशद्विचित्रतल्पयोर्भुजङ्गमौक्तिकस्रजोर्गरिष्ठरत्नलोष्ठयोः सुहृद्विपक्षपक्षयोः तृणारविन्दचक्षुषः प्रजामही महेन्द्रयोः समप्रवृत्तिकः कदा सदा शिवं भजाम्यहम् कदा निलिम्बनिर्झरे निकुञ्जकोटरे वसन् विमुक्तदुर्मतिः सदा शिरस्थमञ्जलिं वहन् विलोललोललोचनोललाम भाललग्नकः शिवेति मन्त्रमुच्चरन् कदा सुखी भवाम्यहम् इमं हि नित्यमेव मुक्तमुत्तमोत्तमं स्तवं पठन् स्मरन् ब्रुवन्नरो विशुद्धिमेति सन्ततम् ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. அனைவரையும் ஸ்ரீ கரூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கரூரார் ஓங்கார பீடம் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைய நாள் ஆங்கில புத்தாண்டு. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று ஏன் இந்த ஜோதி வழிபாடு நடத்துகிறோம்? இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. சரிதானம், எல்லா இடத்துலையும் ஆங்கில புத்தாண்டு நடைமுறையில் இருக்கு. அப்போ இந்த உலகம் முழுவதும் அப்படிங்கும்போது இந்த உலகம் நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதற்காக இந்த ஆங்கில புத்தாண்டில் நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த வருடம் 6வது வருடமாக செயல்படுத்துகிறோம். சரியாக 2020 ஆரம்பித்தோம். அந்த 2020 கொரோனா வந்தது. அப்போ பெரியவங்க அதற்கு முன்னாலே நமக்கு உணர்த்தி இந்த உலகம் நன்மைக்காக ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு உணர்த்தி நம்ம நடத்தியிருக்கிறோம். இந்த உலக அமைதிக்காக இந்த ஆங்கில புத்தாண்டில் முதல் நாள் நாம் நல்லபடியாக பிரார்த்தனை செய்கிறோம். ஆரம்பமே அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தல் ஒரு சிறப்பான விஷயம். அதில் நாம் ஏன் ஜோதி வழிபாடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கிறார்.
நம்ம நார்மலாக எல்லாரும் விளக்கு பூஜைன்னு சொல்லி அம்மனுக்கான ஒரு பூஜையை செய்வோம், சரிதானா? இங்கே வந்து ஜோதி வழிபாடு நம்ம அதை கொண்டு வரோம். இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கிறான். வள்ளலார் அதை தான் சொல்கிறாரு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லியிருக்கார். அந்த அருட்பெருஞ்சோதியை போற்றி நமக்கான ஒரு நன்மையும் உலகத்துக்கான நன்மையும் நாம் பெறலாம். இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. யார் ஒருவருக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது திருப்பி உங்களுக்கு கிடைக்கும், அது எந்த ஜென்மத்தில் இருந்தாலும் சரி. அப்போ அதை கொடுக்குற விஷயத்தை நம்ம எப்படி பண்ணலாம்? நல்லதாக கொடுக்கலாம், சரிதானா? யாராச்சும் நமக்கு நாமே கல்லடி படணும்னு நினைப்போமா? நமக்கு நாமே கல்லடி படணும், நம்மளும் அடுத்தவங்க கல்லை தூக்கி எறியலாம். இல்லைன்னா அவங்க மேலே நம்ம பூ தான் போடணும், அப்போ தான் நம்ம மேலேயும் பூ விடும். இதற்கு ஒரு சின்ன ஒரு பதமூலம் உங்களுக்கு வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். கணபதி தாசர் அப்படின்னு ஒரு சித்தர் மகான் இருந்தார். அவர்கிட்ட உபதேசம் வாங்கன்னு சொல்லி ஒரு 5 பேர் டெய்லி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் எதுவுமே பதில் சொல்லலை. ஒவ்வொரு நாளும் போகிறதும் வரதும் அப்படியே இருந்தாங்க. கடைசியாக ஒரு நாள் அவர் அமர்ந்து நிஷ்டையில் இருக்கிறார். அவங்க முன்னால் அந்த 5 பேர் உட்காந்துருக்கிறாங்க. மதிய நேரம் வந்துடுச்சு, பசி எடுக்குது, அவங்களால எதுவும் சொல்ல முடியல. அப்போ அவர் சித்தர் பெருமான் கண்ணை திறக்கிறார். என்ன அனைவருக்கும் பசியாக இருக்கான்னாரு. ஆமாங்கய்யா, சரி உங்களுக்கான விருந்து அங்கே ரெடியாக இருக்குது, போய் சாப்பிடுங்க அப்படின்னு நினச்சிட்டார். அங்கே போனோடனே எதிராக 2 வரிசையில் விருந்து இலை போட்டிருக்காங்க. எதிராக உட்கார வைக்கிறாங்க. ஆனால் உட்கார வைக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கையில் இந்த முழங்காய் பக்கத்தில் ஒரு குச்சி ஒன்று வச்சு கட்டிடுறாங்க. கட்டினா என்ன ஆகும்? சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. சரியான பசி வேறு. இவர்கிட்ட ஏன் உபதேசம் கேட்க வந்தோம்னா எல்லாருக்கும் ஆயிடுச்சு. சாப்பாடு கொடுக்குறேங்கிறாரு, ஆனால் சாப்பிட முடியாமல் கையை கட்டிவிட்டாரு அப்படின்னு. அப்போ அங்கே சித்தர் வரார். ஏன் என்ன சாப்பிட்லையான்னு கேட்குறாரு. அவரை எதிர்த்து பேச யாருக்கும் தைரியம் கிடையாது. ஐயா, எங்களால் எப்படிங்க சாப்பிட முடியும்? உங்கள் கையாலே நீங்கள் சாப்பிடணும் தான் எப்பொழுதுமே விரும்புகிறீங்க. ஆனால் அதுவே அடுத்தவங்களுக்கு ஊட்டி விடணும்னு என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா? அந்த பழக்கம் இருந்திருந்தால் இப்போ உங்களுக்கு சிரமம் இல்லைம்பார். அப்போ அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதிர்த்தால தானே இலை போட்டிருக்காங்க. அப்போ எதிர்த்த உள்ளவங்களை ஊட்டி விட்டால் அவங்களுக்கு ஊட்டுவாங்க. இன்னொரு கருத்தை அவர் அப்டேட் பண்ணுறாரு. நாம் சம்பாதிக்கிற பொருள் தனக்கு மட்டுமே என்று சம்பாதிக்கிறோம். நல்லா நான் வச்சுங்க, நாம் சம்பாதிக்கிற பொருள் நமக்கு மட்டுமே என்று சம்பாதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் தனக்கே உதவாமல் போயிடும். நாம் சம்பாதிக்கிற காலத்திலேயே அதில் எந்த விதத்தில் எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய முடியுமோ உதவி செய்தால் நமக்கு அது ஒரு கட்டத்தில் திரும்பி வரும். இதுதான் கணபதிதாசருடைய முதல் உபதேசம். தனக்குன்னு சம்பாதிக்க விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தில் நீங்கள் கொண்டு போங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கதையிலிருந்து இன்னைய விசேஷத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. இன்றைக்கி யாருக்காக வந்திருக்கீங்க? இந்த பூஜைக்காக யாருக்காக வந்திருக்கீங்க? என்ன பிரார்த்தனைங்க வந்திருக்கீங்க சொல்லுங்கள். வெரி குட். உலக அமைதிக்காக வேண்டி நம்ம வந்திருக்கிறோம்.
இதை நான் ஆழ்ந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். ஏன்னா இப்போ வரைக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனும் போர் நடக்குது, அங்கே இஸ்ரேலில் போர் நடக்குது. இது பெரிய ஒரு போர். அதை தாண்டி நாட்டுக்குள்ளேயும் ஒரு கான்ட்ரவர்சி போர் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை விட்டுடலாம். அடுத்தது வீட்டுக்குள்ளேயும் ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. நடக்குதாமா? நடக்கும். நடக்கலைன்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நடக்கும். ஓகே. இதில் என்னென்னா வித்தியாசம், அந்த போருடைய தன்மை தான் வித்தியாசம். ஒருத்தன் மல்யுத்தம் போடும்போது அவன்கிட்ட எந்த ஆயுதமும் இருக்காது, அப்போ அதில் பெரியாக பாதிப்பு இருக்காது. அடுத்தது ஒருத்தன் கம்பு எடுத்து சுற்றினான்னா அதில் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகும். அடுத்தது கத்தி எடுத்து சுற்றினா இன்னும் கொஞ்சம் பாதிப்பு. அடுத்தது துப்பாக்கி எடுத்தால் இன்னும் வேறு மாரி பாதிப்பு. அப்போ அந்த பாதிப்புகள் அவங்களுடைய வினையை பொறுத்து மாறுபடும். நீங்கள் எதை எடுக்கிறீர்களோ கையில், அதுவே உங்களுக்கான திருமணமாகும், உங்களுக்கான துன்பமாகவும் மாறுது. அப்போ இந்த துன்பங்கள் இருந்தாலும் நாம் வெளிவர வேண்டும். எப்படி வரலாம்? இப்போ இந்த உலக அமைதி அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப சிறப்பான விஷயம். ஒரு குடும்பத்தில் அடிப்படையாக ஒரு 4 பேர் இருப்பாங்க. தாய், தந்தை, பிள்ளைகள் 2 பேர். என் கேள்வி என்னன்னா, இந்த 4 பேரும் அன்பாக ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கொள்கிறார்களா? பேசிக்கொள்கிறார்களா? ஏன் ரோட்டில் போகிறவங்களா? இல்லையே. தாய், தந்தை, பிள்ளைங்க தானே. சரி, நம்ம சொல்கிறது கேட்கல அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்லும் விதமாக, அதாவது அவங்க ஏற்றுக்கொள்ளும் விதமாக நம்ம சொல்லலாம்ல. கோபமாக சொல்ல வேண்டிய விஷயத்த அமைதியாக சொல்லலாம்ல. அதனால தானே இந்த உலக அமைதிக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒரு வீடு அமைதியாக இருந்தால் ஒரு தெரு அமைதியாக இருக்கும். தெருக்கள் எல்லாம் அமைதியாக இருந்தால் ஒரு கிராமம் அமைதியாக இருக்கும். கிராமங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் ஒரு நாடு நல்லா இருக்கும். நாடெல்லாம் நல்லா இருந்தால் உலகமே அமைதியாக இருக்கும். அப்போ அமைதி எங்கேருந்து வருதுமா? வீட்டில் இருந்து வருது. வீட்டில் நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட நம்மளால் அன்பாக பேசி பழகணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, தெரியாமலாம் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அதை எடுத்துக்கொள்வதில் தான் பிரச்சனை. எடுத்துக்கொள்வதில் என்ன? எடுத்துக்கொள்வதில் சொல்லும்ல, வாழ்க்கை என்பது எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் தெரியும். வாழ்க்கை என்பது எவ்வளோ தூரம்னு யாருக்கும் நிச்சயப்பட்டதில்லை, எப்போ வேணாலும் அப்படின்னு. ஆனாலும் நம்முடைய கோபம் இப்படி இருக்குதேன்னு மாறுதா? மாறதில்லை. அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் தனக்கான செயல்பாட்டில் சரியாக இருந்து பழகும். நாம் படிக்கிறோம், எல்லா நூல்களையும் படிக்கிறோம். படிச்சுட்டு என்ன பண்ணிக்கிறோம்? அப்படியே பூஜை ரூம் வச்சு பூஜை பண்ணுறோம். அவ்வளோ வச்சு அதை நம்ம செயல்படுத்தணும். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக்க. அப்போ நம்ம எந்த நூல்களை, சிறப்பான நூல்களை படிக்கிறோமோ அதன் பிறகு நடந்தால்தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி நடந்தால், இதே வள்ளுவர் சொன்ன ஊழ் என்கிற அதிகாரம் நம்மளை வருத்தாது. இப்போ நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நீ செஞ்ச பாவ புண்ணியம்னு சொல்கிறாங்களா?
இல்லை நீங்கள் யார்ட்ட ஜோசியர் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீ போன ஜென்மத்தை செஞ்ச பாவமா, அதான் இப்போ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாவ புண்ணிய கணக்கில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அதை கவுண்டிங் பண்ணுங்க. ஒரு வியாபாரத்தில் அன்றைய கணக்கு நேர் செய்திருவாங்க. வரவு செலவு பண்ணுறாங்களாம்மா, அன்றைக்கு வரவு செலவு பண்ணிடுவாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் அன்றைக்கு யாரிடம் கடுமையாக பேசணுமோ அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லை நாளைக்கு சொல்லிக்கலாம், இல்லை நாளைக்கு சரி பார்க்கலாம் அப்படின்னு நகர்த்தக்கூடாது. இது அன்றைய விஷயமாக நம்ம நகர்த்தும் போது நம்முடைய கணக்கு நேராகிடும். இங்கே என்னென்னா யாரும் அதை முயற்சி பண்ணுறதில்லை. 5 வயதில் நாம் சொல்லலைன்னா, நாம் செயல்படலைன்னா 70 வயதில் ஒன்றும் செய்ய முடியாது. அது வரவே வராது. 5இல் வளையாதது 50ங்கிறாங்க, இப்போ 70 ஆகிடுச்சு. 70இல் வளையாது. அப்போ அந்த பயிற்சி எங்கேருந்து எடுத்துக்கணும்? 5 வயதுலேருந்து எடுக்கணும். எடுக்க முடியல. இப்போ நமக்கு எப்போ தெரிஞ்சுதோ அதில் இருந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம சரி பண்ணிக்கணும். இப்போவும் நம்ம சரி பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ண வைக்கும்? அப்போ இந்த அமைதிங்கிற விஷயத்துலையும் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துலையும் நாம் திடமாக செயல்படணும். திடமாக செயல்பட்டால்தான் இந்த அமைதியை நாம் அடைய முடியும். சரி, இதில் ஜோதி வழிபாடு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கிறான், அதனால் எடுத்துக்கிட்டோம். அந்த ஜோதி ரூபங்கிறதுக்கு நெருப்பின் வடிவமாக நாம் வணங்குகிறோம். பஞ்சபூத கூறுகளில் இந்த நெருப்பு நடுத்தன்மையில் இருக்கிறது. எப்படின்னா நெருப்பை பார்க்க முடியும், ஆனால் நம்ம அதை பிடிக்க முடியாது. அதேமாரி அதை ஒரு மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. எப்படின்னா இப்போ தண்ணி ஒரு சொம்பில் போட்டால் அந்த சொம்புக்கான அளவில் தண்ணி மாறிடும். ஒரு கிளாஸில் ஊற்றினோம்னா கிளாஸ் அளவில் இருக்கும். அதுமாரி நெருப்பு என்ன பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அது 8 திசையும் எரியக்கூடிய விஷயம். இப்போ இதிலிருந்து ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இறைவன் எங்கும் நிறைந்தவன், ஒத்துக்கிறீங்களா? இறைவன் எங்கும் நிறைந்தவன். அப்படி இருப்பவன் எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? எப்படிம்மா? நீங்கள் சொன்ன பதில் கரெக்டு தான், அது சரிதான். ஒன்று நான் எப்படின்னா யோசிக்காதீங்க. எல்லா திசையிலும் இருக்கிறார், அவ்வளோதான் விஷயம். எந்த திசைன்னு கிடையாது. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஜோதி. நீங்கள் விளக்கு வச்சுருக்கீங்கள, இந்த விளக்கு கிழக்கு நோக்கி வச்சுருக்கீங்க, சரிதானா? ஆனால் தீபம் எல்லா திசையும் நோக்கி. அதுதான் கான்செப்ட். அப்போ நாம் இறைவனை கிழக்கு நோக்கி வணங்கினாலும் அவன் எத்திசையிலும் இருந்தும் நமக்கு அருள் புரிவான். அதனால தான் இந்த ஜோதி வழிபாடு. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல, செய்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஜோதி வழிபாடு ஏன் பண்ணுறோம்? அக்னி ரூபமானவன் இறைவன், அடிமுடி காண முடியாதவன். அந்த அடிமுடி காண முடியாதவனை எப்படி அவனுடைய திருவடியை பிடிக்கலாம்? 2 பேர் முயற்சி செய்தார்கள். பிரம்மனும் விஷ்ணுவும் முயற்சி செய்தார்கள். அடைய முடிந்ததா? அடைய முடியல. அதற்கான கருத்து இது நேரடியான விஷயம். பிரம்மனும் விஷ்ணுவும் அடைய முடியல. தத்துவார்த்தமான கருத்து, விஷ்ணு யார்? லட்சுமியினுடைய கணவர், சரிதானம்மா? ஓகே. பிரம்மன் கலைவாணியுடைய கணவர். இங்கே லட்சுமி எதுக்கு அதிபதி?
செல்வதுக்கு அதிபதி, கலைவாணி கல்விக்கு அதிபதி. ஓகே, அப்போ இந்த கல்வியாலையும் செல்வத்தாலையும் பரம்பொருளை அடைய முடியாது. அதான் தத்துவம். என்கிட்ட கோடி கோடியாக செல்வம் இருக்குது, நான் இறைவன் அடைஞ்சிட முடியுமா? முடியாது. நான் வருஷ டிகிரி வாங்கியிருக்கேன், பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கிறேன், அடைய முடியுமா இறைவனை? அடைய முடியாது. சிவம் ஒன்றே அறியும் அறிவே தகும் அறிவு, வள்ளல் பெருமான் சொல்கிறார். சிவம் ஒன்றே அறியும் அறிவே தகும் அறிவு. சாகா கல்வியே கல்வி. எப்படி சொல்ல? சாகா கல்வியே கல்வி. அப்போ நம்ம இப்போ படிக்கிற கல்வியெல்லாம் கல்வியே இல்லை. இதெல்லாம் நம்ம ஜீவிதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன விஷயங்கள், அவ்வளோதான். அது கல்வியே கிடையாது. அப்போ அந்த சாகா கல்வி நோக்கி நம்ம போகலாமா வேணாமா? போகலாமா வேணாமா? என்ன இவ்வளோ யோசனையாக இருக்கு? ஒன்று புரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன? எல்லாரும் எந்த லைனில் நிற்கிறாங்க? மரணத்துக்கு போகக்கூடிய வழியில் எல்லாரும் நிற்கிறோம். இப்போ ஒரு சாய்ஸ் தாராங்க இங்கே, மரணம் இல்லாத வாழ்க்கை. எவ்வளோ பெரிய விஷயம்! இதை நீங்கள் இன்னொன்னோட முடிச்சு போடக்கூடாது. இந்த மரணம் இல்லாத வாழ்க்கையை எப்போ ஏற்கனவே இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ மரணம் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த மரணம் இல்லா வாழ்க்கை அப்படி என்பது என்னன்னா, என்றைக்கும் ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் அடையலாம். என்றைக்கும். எப்படி? இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு சன பொழுதாச்சும் அந்த ஆனந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க. இப்போ நீங்களும் அடைஞ்சிருப்பீங்க. என்னன்னா, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குள்ளே அந்த ஆனந்தம் உங்களை விட்டு போயிருக்கும். ஒரு சிறப்பான நிலை, ஒரு ஆனந்த அமைதி நிலை. அந்த ஆனந்த நிலையை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் வந்திருப்பீங்க, வராமல் இருக்க முடியாது. என்ன பிரச்சனைனா, அது என்ன விதமான ஆனந்தம் நீங்கள் உணர்றதுக்கு முன்னாலேயே கடந்து வந்திருப்பீங்க. அந்த ஆனந்த நிலையிலே இருப்பவர்கள் தான் சித்தர் பெருமான்கள். அதனால் சித்தர் பெருமான்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆனந்தத்தை நீங்களும் அடையலாம், ஆனால் அதுக்கான என்ன விஷயம்னா நீங்கள் தான் முயற்சி செய்யணும். அதற்கு முக்கியமாக குரு கருணை, குரு அருள் வேண்டும். மாதா பிதா குரு, குரு இல்லாமல் தெய்வத்தில் போக முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஒரு இதுக்கான ஒரு பலனை தெரியுங்களா? யார் யார் குருவை வணங்கலையோ அந்த வீட்டிலெல்லாம் மாதா பிதாவுக்கு மரியாதை இல்லாமல் இருக்குது. அதாவது தாய் தந்தை மதிக்காமல் பிள்ளைங்க இருக்காங்க. கான்செப்ட் அப்படி மாறி போச்சு இப்போ வர. அப்போ யாராவது ஒரு ஞானி சித்தர் பெருமானை நாம் வணங்கினால், குருவாய் ஏற்று வணங்கும் பட்சத்தில் நமக்கான ஆத்மாத்மான ஒழுங்கு சார்ந்த விஷயம், நான் சொல்கிறதெல்லாம் ஒழுங்கு சார்ந்த விஷயம், ஒரு ஆனந்தமயமான ஒரு விஷயத்துக்கு நம்ம நகரலாம். ஆனந்தங்கிறது எங்கேயோ இல்லை. நம்ம சொல்கிறோம்ல சொர்க்கம் எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? நம்முடைய செயல்பாட்டில் இருக்குது. அந்த செயல்பாடு எப்படி இருக்கணும்? நம்ம பக்கத்தில் இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதான் கான்செப்ட். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். அது என்ன நடந்துச்சு கொரோனா காலத்தில்? பக்கத்தில் உள்ள கொரோனா தான் என்ன பண்ணோம்? பயந்து விண்ணோம். ஒரு கேம்பஸ்குள்ளே இருந்தால் அவ்வளோதான், பயந்தம்மா. அப்போ என்ன ப்ரே பண்ணோம்? எப்பா பக்கத்தில் யாருக்கும் கொரோனா வரக்கூடாதுப்பா. அப்போ ப்ரே பண்ணணும். இப்போ விட்டுட்டோம். எப்பொழுதும் நம் கூட இருப்பவர்கள் அனைவரும் எந்த நோயும் இல்லாமல், எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் நல்வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இப்படி சொல்லும் போதே ரொம்ப பேத்து மனசில் ஓடும், பக்கத்தில் உள்ளவங்க யாரும் சரியாக இல்லையே அப்படின்ட்டு. அது அவங்களுடைய கர்மம், நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம்.
நம்ம அதான் நம்மளை சரி பண்ணக்கூடிய வேலை நமக்கு தான், மற்றவர்களுக்கு கிடையாது. எதிரில் உள்ள ஒருத்தரை நாம் சரி பண்ண முடியாது. இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் நான் வந்து சரி பண்ணின்னு சொன்னாங்கன்னா ஆச்சரியம்தான், சரி பண்ண முடியாது. அப்போ இந்த ஒழுங்கில் என்னை நானே சரி செய்து கொள்ளலாமா இல்லையா? பண்ணலாமா இல்லையா? தாராளம் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது தான் சித்தர் பெருமான் சொல்லக்கூடிய அந்த ஆனந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இறைவனுடைய அடிமுடி காணாத அந்த இறைவனுடைய திருவடியை பிடிக்க முடியும். ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இறைவனுடைய திருவடி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எப்படி பிடிக்கலாம்? இறைவனுடைய திருவடி எங்கேயுமா இருக்கு? ஆனால் ரொம்ப எளிமையாக பிடிச்சிக்கலாம். இப்போ தெளிவாக வந்தான விண்ணென்றெழுந்து வினைக்கீடா மெய்கொண்டு தன்னென்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உள் நின்று உருக்கி ஒப்பிலா ஆனந்த கண் நின்று காட்டி கழும்பறுத்தானே. விண்ணென்றெழுந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்துங்கிறார் திருமூலர். இந்த உயிர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் அவர்கள் நல்லபடியாக இருப்பதற்கு தன்னுடைய திருவடியை இறைவன் கொடுத்திருக்கிறானா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும். மனிதனை மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசிகளுக்கும். ஆனால் இதை உணரக்கூடிய பக்குவம் மனித பிறவிக்கு மட்டும்தான், வேறு எந்த பிறவிக்கும் கிடையாது. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த திருவடி அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். நாம் எப்படி உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எப்படிம்மா? மூச்சுக்காற்று. வெரி குட். மூச்சுக்காற்று இல்லைன்னா நம்ம வந்து உயிர் வாழ முடியாது. இதுதான் இறைவன் நமக்கு தலைக்காவலாக வச்சிருக்கிறார், முதன்மை காவலாக இந்த மூச்சுக்காற்று. இந்த மூச்சுக்காற்று தான், அதான் சுவாசம்தான் இறைவனுடைய திருவடி. அதனால் வச்சுங்க திருவடி. அப்போ உங்கள்கிட்ட இருக்க அந்த திருவடி எங்கே இருக்குது? உங்களுடைய சுவாசத்தில் இருக்கிற. நான் வச்சுக்க சுவாசத்தில். இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணுறேன். இந்த சுவாசம் சாதாரணமாக அனைவருக்கும் எப்படி செயல்படும் அப்படின்னா, இது நான் திருவாசகத்திலிருந்து எடுத்துக்கிறேன், நரியாக செயல்படும். மாணிக்கவாசகர் கதை தெரியுமில்ல? நரியை பரியாக்கி இறைவன் கூட்டிகிட்டு போவார். அந்த நரியை பரியாக்குவது என்ன அர்த்தம்? பரி என்ன? குதிரை. குதிரைக்கு இன்னொரு பேர் தான் சுவாசம். திருமலர் சொல்கிறார், உய்யம் கொண்டேறும் குதிரை உண்டு, மெய்யருக்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை வீழ்த்தி விடும் தானேங்கிறார். அந்த குதிரை, அதாவது நம்ம சாதாரணமாக இப்போ சுவாசிக்கின்ற இந்த சுவாசமானது நரி, அதான் வஞ்சகத்தன்மை. இப்போ நம்மகிட்ட வஞ்சகத்தன்மை இருக்குது, அதனால் அது நரி. இதை நான் மாற்றுறேன். எப்படின்னா குதிரையாக மாற்றுறேன். அப்போ சுவாசத்தை நான் சரி செய்கிறேன். சுவாசத்தை சரி செய்கிறேன். எப்படி? இப்போ படிக்கட்டு மேலே ஏறி வந்தால் அது மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குதா? ஏன் வாங்குது? நம்ம ஆழ்ந்து சுவாசிக்கலை. ஆழ்ந்து நம்ம எப்பொழுதும் சுவாசிக்கலை, ஷார்ட்டாக சுவாசிக்கிறோம். அப்போ படி ஏறும்போது நமக்கு மூச்சு அதிகப்படியாக தேவைப்படுது. நம்ம எப்படி சுவாசிக்கிறோம்? சின்னதாக சுவாசிக்கும் போது இங்கே பத்தலை. அப்போ நமக்கு இன்னும் அதிகப்படியாக மூச்சு தேவைப்படுது. அதனால தான் மூச்சு வாங்குது. சரிங்களாம்மா? இது சயின்ஸ் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, சயின்ஸ் தான். ஆனால் இந்த மூச்சு பயிற்சி
அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மூச்சு வாங்குதல் இருக்காது. சுவாசத்தை யார் ஒருவர் ஆழ்ந்து இழுத்து விடுகிறீர்களோ அவர்களுக்கு இறைவனுடைய திருவடி வசமாகும். இறைவனுடைய திருவடி இந்த சுவாசத்தை கவனிக்கிறவர் மட்டும்தான் வசமாகும், மற்றவர்களுக்கு வசமாகாது. உலகத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அதற்கான தத்துவம் தான் முருகர் பெருமான் உலகத்தில் சுற்றி வந்தாலும் கிடைக்கல. நாங்கள் தத்துவமாக எடுத்தோம். அது கதை தத்துவம் என்ன? உலக அறிவு வாங்கினா ஒன்றும் வேலைக்காகாது. விநாயகர் என்ன பண்ணுறாரு? காயத்தை சுற்றி வந்து வாங்குறாரு. அப்படியே சொல்றாரு, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். அது என்ன அர்த்தம்? சூரியகளை தந்தை, சந்திரகளை தாய். இதை யார் முன்னெடுத்து செல்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வத்துக்கு கொண்டு சேர்க்கும். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். இது முன்னெடுக்கும். அப்ப இது சுவாசத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி சுத்தி வந்தாலும் சுவாசத்துக்கு தான் நீங்க சுவாசத்தை சரி செய்ய வேண்டும். ஒரு தினமும் ஒரு 10 நிமிஷமாச்சும் அதை சரி பாருங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம். நீங்க எப்ப எழுந்து சுவாசத்தை சரி பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ உங்களுடைய உடம்பு மட்டும் இல்லை, உங்களை சுற்றிலும் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உருவாகும். அதுக்கான பலன் என்ன? நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு எதிர் எண்ணங்கள் உடையவர்கள் பக்கத்தில் வர முடியாது. தீங்கு செய்யணும்னு நினைப்பவர்கள் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. உங்களை சுற்றியே ஒரு வைப்ரேஷன் உருவாகிடும். இயல்பாகவே வரும். ஒருத்தரை சரியில்லாத இடத்துல வந்தாலும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் மாறி போயிடுவோம். ஆட்டோமேட்டிக் நடக்கும். இது சில பேருக்கு எதிர்பாராமல் நடக்கும். இந்த சந்தர்ப்பம் சில பேருக்கு நடக்கும். எப்ப அவங்களுக்கான ஒரு ஆற்றல் வைப்ரேஷன் உருவாகி இருக்கும்போது, அப்ப அதுல நம்ம வலிமையா இருந்தாலும் நடக்கும். எந்த கடத்திலும் எங்கேயும் நமக்கு எந்த சிரமமும் ஏற்படுத்தாது. இதுதான் உண்மை. நீங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம், புரியாத விஷயம் உண்டு. ஏன்னா நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் வேற, இங்க நான் சொல்லப்படுறதெல்லாம் வேற இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வந்து கொஞ்சம் கஷ்டமோட இருக்கும். மேபி இதில் ஏதோ பணத்தினால கூட நீங்கள் நினைக்கலாம். ஓகே, ஆனால் சித்தர் வழிபாட்டில் இதுவே நிதர்சனம். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சரி, மன ஆரோக்கியமும் சரி, இந்த வாசி பயிற்சினால் மட்டுமே சிறப்படைய முடியும். இந்த வாசி பயிற்சி மூலமே இந்த உடம்பை நம்ம விமல உடம்பா மாற்ற முடியும். இப்ப இருக்கிற உடம்பு குற்ற உடம்பு. இந்த குற்ற உடம்புல இருந்து நாம் குற்றமற்றதாக மாற்ற முடியும். ஏன் இந்த உடம்பை மாற்றணும்? உங்கள்கிட்ட ஆரம்ப விஷயம் கேட்டேன். மரணமில்லா வாழ்க்கை வாழ்றதுக்கு எல்லாருக்கும் சம்மதமான இந்த மரணமில்லா வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன பண்ணணும்? இந்த உடம்பு நம்மளை ஏமாத்துது. சரிதானா? இந்த உடம்பு ஏமாத்துறது. உயிருக்கு அழிவில்லை. அதெல்லாம் பேசுங்க. உயிருக்கு எப்பொழுதும் அழிவில்லை. அதே ஒரு உடம்பு தேடி போயிடும். நம்ம உடம்பு தான் அழிவு. அப்ப இந்த உடம்பு நம்மளை ஏமாத்துது. இப்ப இந்த உடம்பு நம்ம ஏமாத்த இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடம்பு கேட்கறதெல்லாம் அதை செய்யக்கூடாது. உடம்பின் வசம் இருக்கக்கூடாது. உயிரின் வசம் இருக்க வேண்டும். இப்போ உடம்பின் வசம் என்னன்னா என்ன அதிகம் வரும்? ஐம்பொருள் வசம் நம்ம நவந்துருவோம். ஐம்பொருள் வசம் நவந்துருவோம். அப்படி வந்தா என்ன ஆகும்? மாற்றி 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 நாம் லாக் ஆகிட்டு தான் இருப்போம். எப்போ உயிரின் வசம் வரும்பொழுது நமக்கான ஒரு தெளிவான அறிவு கிடைக்கும்.
யாருமே வருத்தப்பட மாட்டோம், மற்றவங்களால் நமக்கு கஷ்டம் நினைக்க மாட்டோம். எனக்கான துன்பம் என்னால் மட்டும் மொத்தம் உறுதி செய்வோம். அப்படி வரும்பொழுது மட்டும்தான் நாம் இதிலிருந்து விடுபடுவோம். இந்த புத்தாண்டிலிருந்து முடிந்த வரைக்கும் ஆச்சும் ஒவ்வொருத்தரும் இந்த வழியில் கொஞ்சம் நடக்க பாருங்க. இனி வரும் காலமும் சித்தர்கள் காலம், அது தெளிவாக புரிஞ்சுங்க. 1975-80 சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறோம். அப்போலாம் யாருக்குமே தெரியாது சித்தர்கள்லாம் யார், மகான்கள் யார் தெரியாது. எல்லாருமே ஏன் சிவன் கோயிலே ரொம்ப பேர் போனது கிடையாது. நான் சொல்கிற காலத்தில் பிரதோஷம் போனால் ஒருத்தர் 2 பேர் கையோடு சேர்ந்துருப்போம், அவ்வளோதான். வேறு யாரும் வர மாட்டாங்க. இப்போ பார்த்தா அப்படியே வழி என்ன அவ்வளோ பக்தி வந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பயத்தை சாமி கூடாது, அன்பினால் சாமி அவர் எனக்கெல்லாம் தருவார் கூடாது. நான் உங்களை வணங்குவேன், அவ்வளோதான். இறைவனை நான் வணங்குவேன். அந்த ஒரு அன்பை மட்டும் வச்சு எந்த எதிர்பார்ப்பும் இறைவனை வைக்காது. அப்படி இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான நல் வாழ்க்கையை நீங்க எப்ப எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க துன்பத்தில் லாக்காயிடுங்க. அந்த எதிர்பார்ப்பு எல்லாருமே வரும். என்ன மட்டும்தான் இறைவன் சொல்லிக்கிறார், அவர் வேற வேலையை. இது ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்படி இறைவன் பற்றி பேசுறோம்ல, அந்த இறைவனை யாரும் நேரம் பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்காங்களாமா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஏமா ஏன் பார்க்க முடியாது? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, அதான் ஒன்றும் கிடையாது. ஓகே, பார்க்க முடியாது. ஓகே, சரி. இது நமக்கு தெரியாத விஷயம். இறைவனை பற்றி நம்மளை பற்றி தெரியும்ல, நம்ம உயிரோடு தானே இருக்கிறோம். சரிதானே? நம்ம உயிரோடு தானே இருக்கிறோம். நம்ம உயிர் எங்கே இருக்கு? நம்ம உயிரை பார்த்துருக்கோமா? நம்ம உயிரை பார்த்துருக்கோமா? அப்போ எப்படி உயிரோடு இருக்கணும்? நீங்கள் மூச்சு விடும், மூச்சு. நீங்கள் என்ன விஷயம்னா உயிரையும் பார்க்க முடியாது, இறைவனையும் பார்க்க முடியாது. ஆனால் ரெண்டையும் உணர முடியும். உணர்வு இறை சார்ந்த விஷயங்களை உணர்ந்து கொள்ள மட்டும்தான் முடியும், பார்க்க முடியாது. அதை தாண்டி சில பேருக்கு தரிசனம் கிடைக்கும். அந்த வழியில் ரொம்ப டீப்பாக இருக்கும் பட்சத்து. மற்றபடி யாரும் பார்க்க முடியாது. நான் தான் யாரும் சாமி சொன்னாங்கன்னா நம்பியாது. தெளிவாக சொல்கிறேன். இறைவன் அப்படின்னா யாருமே வர மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் சித்தரோட வழிபாடு. இந்த விஷயத்தை நான் சொல்றதுல தெளிவாகவே இருக்கேன். அதனால தான் இந்த ஒரு வீடு சார்பாக நாங்கள் இது 6வது வருடம் அதை தாண்டி அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்னதானங்கள் ஏன் செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம். வள்ளுவத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம யாரும் சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்ச காசை பாதுகாப்பாக வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? பேங்க் கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக நினைக்கிறோம், வச்சுக்கிறோம். அதை தாண்டி என்ன சொல்ற வருமானத்துக்கு மீறி சம்பாதிக்கலாம், பதுக்கிறாங்க. ஓகே, அந்த காசுலாம் அவங்களுக்கு ஏதாச்சும் பயன்படுமா? ஒன்றும் பயன்படும். அப்போ இந்த சம்பாதிக்கிறத எங்கே போய் வைக்கலாம்? இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது, ஜென்மத்தோறும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கும். எங்கே வைக்கலாமா? ஓகே ஓகே, சரி. வள்ளுவரான ஒரு விஷயம் அப்படி தெளிவாக சொல்றார். பசித்தம் வயிற்றுல விடு வையுங்கள். உன்னுடைய பணத்தை யார் பசின்னு சொல்கிறார்களோ அவருடைய வயிற்றில் வையுங்கள்.
திருவன் பொருள் வைப்புரி 226வது குறள். இந்த குறள்ல அவர் சொல்றாரு, நீ சமாளிச்சத பசிச்சு வந்து நிற்கிறான் பாரு, அவனுக்கு சாப்பாடு போடுறான். காசை வைக்கக்கூடாது, அவனுக்கான துன்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும். அன்னதானம் பண்ண அதுல ஒரு கண்டிஷன் பண்றாங்க. அப்பா காலையில் சாப்பிட்றான், அவனுக்கு ஏன் போறீங்க? இதில் நான் திருமணம் ஒரு விஷயம் சொன்னேன். திருமணம் சொன்ன விஷயம், யாருக்கும் எளினேன் அவர் இவர் என்று எண்ணன்னேன் அப்படிங்கிறார். காலையில் இறங்கினோட சாப்பிட்றதுன்னு சொல்ல போறாரு, அது வாங்கி விற்க போறாரு சாப்பாடு. நான் சொல்றது தெரியுமாம்மா? ஒரு இடத்துல அன்னதானம் நடக்குது, காலையில் ஒரு ஆள் வராரு, இறங்கி சாப்பாடு சாப்பிட்றாரு. அதுக்கு அளவுக்கு போடக்கூடாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. நான் சொல்றேன், அவர் இறங்கி சாப்பிட தானே போறாரு, பசிக்கு தானே சாப்பிட்றாரு. பசிக்கு நான் சாப்பாடு போட வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு போடவே அவருக்கு போடணும்னு சொல்ல எது சரியா இருக்கும்? நான் சொல்ல சரிங்களா? முகத்தை பார்க்கக்கூடாது அன்னம் போடும்போது, அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அன்னதானமாக இருந்தாலும் சரி, ஒரு விருந்தில் இருந்தாலும் சரி, முகத்தை பார்த்து போடக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவை கேட்கணும், அதை பார்த்து தான் போடணும். எங்கே முகத்தை பார்க்காமல் அன்னம் போடப்படுகிறதோ அந்த இடம் தான் சிறப்பான இடம், இல்லைன்னா அது சிறப்பு. அப்ப நம்ம பொருளை எங்கே எப்படி பண்ணணும்? அன்னதானம் பண்ணணும். ஒரு பெருசா பண்ணணும் அவசியம் கிடையாது. மாசம் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க, ஒருத்தருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையும். இது இன்னொரு விஷயத்தை அப்டேட் பண்றேன். அன்னதானம் யார் செய்கிறார்களோ அவர்கள் நோய் இல்லாமல் வாழ்வார்கள். நான் யோசிக்கிறேன், போய் டாக்டர் கொடுத்து தேவையில்லை காசு, நோய் இல்லாமல் வாழ்வார்கள், அவருடைய ஆயுள் நீடும். இது நேரடியாக கண்ட வரலாறு. ஒருத்தர் குடும்பத்தில், பெரிய குடும்பத்திலையும் 40 வயசுக்கு அப்புறம் யாரும் வாழ ஆண் வாரிசு இருந்தாங்க. அவங்களுக்கு எங்கள் அப்பா சொன்ன அட்வைஸ் எங்கே போனாலும் அன்னதானம் பண்ணணும். அவங்க வீடு யார் பிள்ளையார் பண்ணாலும் முன்னால் வரலாம் உட்கார வச்சு சாப்பாடு போடுவார். அதேமாதிரி அவர் எங்கே போனாலும் 10 பொருள் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போவார். சாப்பாடு போன அவர் என்ன சொல்லுவார், சாப்பிட்டாலும் மிச்சம் வைக்கணும் அப்படி கட்டுவார். இங்கே ஏதோ 4 கொடுக்குறேன்னு சொல்லாதான் கிடையாது, அந்த அளவுக்கு எடுத்துட்டு போவார். அது தூக்கிட்டு போனால் எவ்வளோ வெயிட்டு நினைக்கிட்டு பண்ணுவார். அவரோட வயசு 89 வயசு. அவங்க பரம்பரையில் 40 வயசுக்கு அப்புறம் யார், அவங்க தம்பி கூட 40 வயசுல இறந்துட்டாங்க. 89 வயசு வரைக்கும் எவ்வளோ பெரிய விஷயம். இதுவும் நான் கூட பார்த்த விஷயம். அப்போ அன்னதானத்துக்கான பெருமை என்ன? அடுத்தவங்களுடைய பசிப்பிரியை போக்குனால் நம்முடைய நோய் நீங்கும். இதுதான் வள்ளலார் சொன்னது. வள்ளலார் சொன்ன விஷயம், வள்ளலார் சொன்னது அதுதான். அப்ப நீங்களும் இந்த ஒரு கருத்துல வாங்கி செயல்படுங்க. அட்லீஸ்ட் மாதத்துக்கு உங்களால் முடிஞ்ச பேருக்கு சாப்பாடு போடுங்க. சரிதானா? உலகம் நம்ம விரும்புகிறோம்ல, உலகத்தில் உள்ள நல்லா இருக்க விரும்புகிறோம்ல, அதுக்கான ப்ரே பண்ணுறோம்ல. ப்ரே பண்ணதோட செயலையும் கொஞ்சம் நம்ம வருவோம். இப்போ இதை முடிச்சு எல்லாரும் உலக அமைதிக்கான ஒரு ப்ரேயரை ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் எல்லாரும் பண்ணுவோம். அதை முடிச்சுட்டு பொழுதுபோக்கு ஆரம்பிச்சிடலாம். ஓம் கரூரார் தேவாய
இப்போ சித்தர்களுடைய நாமத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கிற கருவூராருடைய பாதத்தில் அவங்கவுங்களுக்கு மலர் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா 133 நாமம் இருக்குது. அவங்க நாமத்தை சொன்னாவே நமக்கு அவ்வளோ புண்ணியம். சரிங்களா? ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. எல்லாரும் சத்தமாக சொல்லலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் சத்தமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. சரிங்களா? பெரியவங்க நாமத்தை தானே சொல்கிறோம். ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் அசுவினி தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி. ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் அருணந்தி சிவாச்சாரியர் திருவடிகள் போற்றி. ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி. ஓம் அழுகுனி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆனந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் இடைக்காட திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் உமாவதி சிவாச்சாரியர் திருவடிகள் போற்றி. ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கடப்பிள்ளி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி. ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி. ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கல்லுடி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி. ஓம் காகபுஜந்த திருவடிகள் போற்றி. ஓம் காசிவர் திருவடிகள் போற்றி. ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி. ஓம் குதம்ப சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி. ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி. ஓம் குறும்ப சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் குங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி. ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் சங்கரி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி. ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவவாகியர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி.
ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி. ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சூர்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சூலமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சூலமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சேதுமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சேதுமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சொரூபானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சொரூபானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் ஜமதக்கினி திருவடிகள் போற்றி. ஓம் ஜமதக்கினி திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி. ஜனகர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி. ஜனகுமாரர்கள் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி. ஜகநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி. ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் ஞானசித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஞானசித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் டமாரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் நவானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி. ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி. ஓம் தாய்மான சுவாமி திருவடிகள் போற்றி. ஓம் தாய்மான சுவாமி திருவடிகள் போற்றி. ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆனந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞானசம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமாலிகை தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலதேவர் திருவடிகள் போற்றி. திருமூலதேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருவாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருவாசக முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி. ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி. ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி. ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி. ஓம் பரதுவாசர் திருவடிகள் போற்றி. ஓம் பரத்வாஜர் திருவடிகள் போற்றி. ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பராசிரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பிடிநாக்கீசர் திருவடிகள் போற்றி. ஓம் பிடிநாகீஸ்வரர் திருவடிகள் ஓம் போற்றி. பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி. ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி. ஓம் புன்னாக்கீசர் திருவடிகள் போற்றி. ஓம் புன்னாகீஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் புலத்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் புலிப்பாடு சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் புலிப்பாடி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பூனைக்கண்ணார் திருவடிகள் போற்றி. ஓம் பூனைக்கண்ணார் திருவடிகள் போற்றி. ஓம் போக மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் போக மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் மச்ச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பஞ்சமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி. ஓம் அஸ்தான் திருவடிகள் போற்றி. ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி. ஓம் மகிழேசர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி. ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி. ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி. ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி. ஓம் மிருகண்டரிஷி திருவடிகள் போற்றி. மிருகண்டரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் மெய்கண்டதேவர் திருவடிகள் போற்றி. ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் மௌனசித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் மௌன சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் யாகுபோ திருவடிகள் போற்றி. ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி. ஓம் யூக முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வரரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வரரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வரத ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வராகிமிகி திருவடிகள் போற்றி. ஓம் வராகிமிகி திருவடிகள் போற்றி. ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி. ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி. ஓம் விஸ்வாமித்திர திருவடிகள் போற்றி. ஓம் விஸ்வாமித்திர திருவடிகள் போற்றி. ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி. ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி.
ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி போற்றி போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி போற்றி போற்றி. கப்பால கன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி கூதம்பாய், பிண்டத்துள் பார்ப்பாயடி. அண்டத்து கப்பால கன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி கூதம்பாய், பிண்டத்துள் பார்ப்பாயடி. ஆகாயம் தெரியாத தன்மை போல் பார்க்கப்படாதானடி கூதம்பாய், பார்க்கப்படாதானடி. வெட்ட வேளிக்குள் வேறும் பாழாய் நின்றதை இட்டமாய் பார்ப்பாயடி கூதம்பாய், இட்டமாய் பார்ப்பாயடி. தாவரமில்லை தனக்கொரு வீடில்லை, தேவாரம் ஏதுக்கடி கூதம்பாய், தேவாரம் ஏதுக்கடி. என்றும் அழியாமை எங்கும் நிறைவாகி நின்றது பிரம்மமடி கூதம்பாய், நின்றது பிரம்மமடி. என்றும் அழியாமை எங்கும் நிறைவாகி நின்றது பிரம்மமடி கூதம்பாய், நின்றது பிரம்மமடி. மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப்பதியடியோ குதர்க்கம் தெருநடுவே சாலப்பதிதனிலே தணலாய் வளர்த்த கம்பம் மேலப்பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனோ. எண் சான் உடம்படியோ ஏழிரண்டு வாயிலடி பஞ்சாயக்காரரைவர் பட்டணமும் தானிரண்டு அஞ்சாமல் பேசுகிறாய் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுரண்டி. முத்துமுகப்படியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சணையின் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை ஆறுமில்லா வேளையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ. சம்பாரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்கு நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனோ. பைம்பொரு சிலம்பணிந்து
கால் மேல் தூக்கி செம்பொற்கலையுடுத்தி சேல்விழிக்கு மையெழுதி அம்பொரு பணி பூண்டு அறுகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ. எட்டா புறவியடி தீராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கி தாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தாலாகாதோ. கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை நில்லென்று சொல்லியல்லோ நிலை நிறுத்த வல்லார்க்கு கொல்லென்று வந்த நமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ. ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டமென்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. வாழை பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி தாழை பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்லோ வாழை பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ. பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ. மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன் காமன் கணை எனக்கு கனலாக வேகுதடி மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் காமன் கணைகளெல்லாம் என் கண்ணம்மா கண் விழிக்க வேகாவோ. அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திரத்தேரேறியல்லோ மான் வேட்டையாடுதற்கு சந்திரரும் சூரியரும் தாம்போந்த காவனத்தே வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பார்ப்பதென்றோ. காட்டானை மேலேறி கடைத்தருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை விரிய பார்ப்பதென்றோ நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனோ. உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு
குன்று மேலேறி வானுதிரம் தானெடுத்து கச்சை வடம் புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் ஆனேண்டி. மூக்கால் அரும்பெடுத்து மூவிரண்டாய்த்தான் தூக்கி நாக்கால் வளை பரப்பி நாற்சதுர வீடு கட்டி நாக்கால் வளை பரப்பி நாற்சதுர வீட்டினுள்ளே மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி. காம மலர் தூவ கருத்தெனக்கு வந்ததடி பாம வலி தொலைக்க பாசவலி கிட்டுதில்லை பாம வலி தொலைக்க பாசவலி நிற்குமென்றால் காம மலர் மூன்றும் என் கண்ணம்மா கண்ணெதிரே நில்லாவோ. தங்காயம் தோன்றாமல் சாணகல கொல்லை கட்டி வெங்காய நாற்று விட்டு வெகு நாளாய் காத்திருந்தேன் வெங்காயம் தின்னாமல் மேற்றோலை தின்றளவோ தங்காயம் தோணாமல் என் கண்ணம்மா சாகிரண்டி சாகாமல். பற்றற்ற நீரதிலே பாசி படர்ந்தது போல் உற்றுற்று பார்த்தாலும் உன்மயக்கம் தீரவில்லை உற்றுற்று பார்த்தாலும் உன்மயக்கம் தீர்ந்த கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா பாசி அது வேறாமோ. கற்றாரும் அற்றாரும் தொன்னூற்றோடாரதிலே உற்றாரும் பெற்றாரும் ஒன்றென்றே யானிருந்தேன் உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போகையிலே சுற்றாரும் இல்லாமல் என் கண்ணம்